மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 27 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனோட முதல் n உறுப்புகளோட கூடுதலை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கே ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. அதை எப்படிலாம் யூஸ் பண்றது அதை பத்தி பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, இன்னைக்கான வீடியோக்கு தேவையான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? சரி, ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட முதல் n உறுப்புகளோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குதுங்க. சரிங்களா? சரி, முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா SN என்னது? n உறுப்புகளின் கூடுதல். அதை குறிக்கக்கூடிய டேர்ம் தான் SN. சரி, SN-க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா A × r⁻n−1 divided by r−1. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ, அதாவது காமன் ரேஷியோ, அதாவது பொது விகிதம் இருக்குல்ல, இந்த பொது விகிதம் 1 விட அதிகமாக இருக்கையில இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பொது விகிதம் எப்படி 1 விட அதிகமாக இருக்கையில இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரி, ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா SN = A × 1 - r⁻n divided by 1 - r. இது இன்னொரு ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, r எப்படி இருக்கணும், அதாவது பொது விகிதம் காமன் ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது -2 -3 அது 1 விட கம்மி தானே. அது மட்டும் இல்லாம 1/4 1 விட கம்மியா உள்ள நம்பர்ஸ்ல, அப்போ இந்த மாதிரி 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, காமன் ரேஷியோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த இடத்துல A அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ ரேஷியோ, காமன் ரேஷியோ, அதாவது பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு பெருக்கு தொடர் வரிசை காமனா ஒரு பெருக்கு தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெனரல் டேர்ம், ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஜெனரல் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா A × A இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜெனரலா இப்படிதான் இருக்கும் ஒரு பெருக்கு தொடர் வரிசை. சரி, இத ஏவை நம்ம முதல் டேர்ம் T1 முதல் டேர்ம்னு சொல்லுவோம், டேர்ம் 1ன்னு சொல்லுவோம், முதல் உறுப்புன்னு சொல்லுவோம். இத ரெண்டாவது டேர்ம், ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு, இது நாலாவது உறுப்பு. சரிங்களா? இப்படிதான் ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்கும். சரி, ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட அதாவது காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா T2/T1. சரிங்களா? இதுதான் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இருக்கட்டும். மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. சரிங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசை தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த தொடர் வரிசையில அடுத்தடுத்த எண்கள் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ T2/T1 கண்டுபிடிப்போம், T3/T2 கண்டுபிடிப்போம். இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பெருக்கு தொடர் வரிசையோட n உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. சரிங்களா? இதே ஒரு வேலை, ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட 10வது உறுப்பை காண்க. சரிங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டு இந்த தொடர் வரிசையினுடைய 10வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா TN = A × r⁻n−1. இது ஃபார்முலா. சரிங்களா? நம்மளுக்கு இத்தனையாவது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படி கேட்க மாட்டாங்க, மொத்தம் இத்தனை உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாத்துக்கு இத்தனையாவது உறுப்பை கண்டுபிடிங்க, 100வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதுக்கு TN = A × r⁻n−1 அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? ரெண்டத்தையும் போட்டு குழப்பிக்கவே கூடாது. சரிங்களாங்க? எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க கணக்குள்ள போயிடலாம். ஈஸியா புரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். A gardener wanted to reward a girl for her good deeds by giving some apples. He gave 2 apples on the first day, 4 apples on the second day, 8 on the third day, 16 apples on the fourth day, and so on for 10 days. 10 நாட்களுக்கு கொடுத்திருக்காரு. சரிங்களா? How many apples did she get from the gardener at the end of the 10th day-ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன்வந்தார். சரிங்களா? முதல் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள் எனுமாறு 10 நாட்கள் அளித்தார். சரிங்களா? 10 நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளோ? சரிங்களா?
10 டேஸ்ல சரிங்களா, அதாவது 10 நாட்களுக்கு ஆப்பிள் கொடுத்துருக்காரு சரிங்களா. 1வது நாள் 2, 2வது நாள் 4 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே போயிருக்காரு சரிங்களா. இப்படி ஒரு 10 நாட்களுக்கு அந்த சிறுமிக்கு ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. மொத்தம் அந்த 10 நாள்ல அந்த சிறுமி எவ்வளவு ஆப்பிள்ஸ் அவளுக்கு வந்து கிடைச்சிருக்கும், மொத்த எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ மொத்த எண்ணிக்கை கேட்டாலே நம்மளுக்கு என்னதான், அதாவது கூடுதலை தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இங்க தெளிவா புரியுதா உங்களுக்கு? சரி, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. மொத்தம் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, எப்படிங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. முதல் நாள்ல அந்த சிறுமிக்கு அந்த தோட்டக்காரர் எவ்வளவு கொடுக்குறாரு, 4 கொடுக்குறாரு. 2வது நாள்ல 4 கொடுக்குறாரு. 3வது நாள்ல 8 ஆப்பிள் கொடுக்குறாரு. 4வது நாள்ல 16 ஆப்பிள் கொடுக்குறாரு. இப்படி 10 நாட்களுக்கு கொடுக்குறாரு சரிங்களா. 10 நாட்களுக்கு கொடுக்குறாரு. சரி, அப்போ அவங்க கேட்டது என்னது, 10வது நாள்ல 10வது நாள் இறுதியில அவளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மொத்த ஆப்பிள்களோட எண்ணிக்கை மொத்தம் கேட்டிருக்காங்க சரிங்களா. S10 என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. புரியுதா? S10 என்னது, 10வது நாள்ல அவளுக்கு கிடைச்ச ஆப்பிள்களோட எண்ணிக்கை, அதுதான் S10 சொல்றோம் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். பாருங்களேன் என்ன ஆயிருக்கு, 2 × 2 4 இல்லையா. சரி, 4 2 8 இல்லையா. சரி, 8 2 16 என்ன ஆயிருக்கு, 2 2 பெருகிட்டே போயிருக்கு இல்லையா. இப்படி இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் சொல்லுவோம் சரிங்களா. அப்படி இல்ல, எனக்கு நான் காமன் ரேஷியோ பொது விகிதம் வச்சுதான் கண்டுபிடிப்பேன்னா பாருங்களேன், பொது விகிதம் வச்சுனாலும் கண்டுபிடிச்சு பாருங்க. இல்ல அப்படி ஒரே சேமா பெருக்கிட்டே போயிருந்துச்சுன்னா அந்த பெருக்கு தொடர் வரிசை தான் சொல்லுவோம் சரிங்களா. வேணா ஒரு சின்னதா ஒன்னே மட்டும் போட்டு காமிக்கிறேன், அதாவது காமன் ரேஷியோ போட்டு காமிக்கிறேன். R = T2/T1 ஒன்று கண்டுபிடிப்போம். அது இன்னொன்னு R = T3/T2 ஒன்று கண்டுபிடிப்போம். இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இது T1, இது T2, இது T3, இது T4 சரிங்களா. சரி, T2 என்னதுங்க நம்மளுக்கு 4 சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. T2 4 T1 என்னது 2, 2 2 2 4 சரிங்களா. சரி, இங்க என்னாச்சு, R = T3/T2 T3 என்னதுங்க 8/T2 என்னது 4, 4 4 4 8. அப்போ 2 சரிங்க 4 சரிங்களா, 4 8. அப்போ காமன் ரேஷியோ எப்படி இருக்கு, சேமா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் சொல்லுவோம் சரிங்களா. சரி, அப்போ மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. மொத்த எண்ணிக்கைக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, SN = A × R, அதாவது R⁻n−1/R−1 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம், ஆரோட மதிப்பு 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஆரோட மதிப்பு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே என்னதுங்க நம்மளுக்கு 2 சரிங்களா. அப்போ இந்த 2 1 விட அதிகம் தானே, 1 விட அதிகம் தானே. இப்படி ஆரோட மதிப்பு 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா. SN = A × R⁻n−1/R−1 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா. அதை தான் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. ஆரோட மதிப்பு எப்படி இருக்கு, நம்மளுக்கு 1 விட அதிகமாக இருக்கு சரிங்களா. பாத்துக்கிட்டீங்களா. சரி, அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு மொத்தம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது, A × R⁻n−1/R−1 இதுதான் ஃபார்முலா சரிங்களா. சரி, இங்க முதல்ல நம்மளுக்கு A என்னதுங்க, அந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், Aன்னு சொல்லுவோம் சரிங்களா. A யோட மதிப்புங்க 2, R ஓட மதிப்பு 2 தான் சரிங்களா. சரி, இப்போ போட்டுருவோமா. என்னோட மதிப்பு என்னது, மொத்தம் 10 நாட்கள் இல்லையா. 10 நாட்கள் தான் n சரிங்களா. நம்பர் என்னது 10 நாட்கள். அப்ப n = 10 சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களாங்க. சரி, அப்ப 10 நாட்களோட இறுதியில அவளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். S10 என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சிருச்சுல்ல. 10 நாட்கள், மொத்தம் 10 நாட்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு, அதனால என்னோட மதிப்பு 10 சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அப்ப A யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது இங்க 2. சரி, R ஓட மதிப்பு என்னது 2 பவர் என்னோட மதிப்பு என்னது 10 - 1 சரி, டிவைடட் பை R ஓட மதிப்பு 2 - 1 சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். 2 × 2 பவர் 10 நம்மளுக்கு 1024 சரிங்களா. சரி, -1 டிவைடட் பை 2 - 1 நம்மளுக்கு திரும்பியும் 1 தான். சரி, 2 × 1024 - 1 1023 சரிங்களா. கடைசியா இப்ப பெருக்கணும் அப்படின்னா 2046 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. அப்போ எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும் தெரியணும். அதுக்கு ஆரோட மதிப்பு மட்டும் பார்க்கணும். கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா எந்த ஃபார்முலா, லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா.
கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தொற்று நோய் பரவும் காலத்தில் முதல் வாரத்தில் 5 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சரிங்களா? உடல் நலக்குறைவற்ற ஒவ்வொருவரும் 2வது வார இறுதியில் 4 பேருக்கு அத்தொற்று நோயை பரப்புவர். சரிங்களா? பாத்துக்கோங்க. இவ்வகையில் தொற்று நோய் பரவினால் 15வது வார இறுதியில் எத்தனை பேர் அத்தொற்று நோயால் பாதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களாங்க? அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். சரி, அப்போ என்னங்க கொடுத்துட்டாங்க? தொற்று நோய் பரவுதான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல முதல் வாரத்துல மொத்தம் எத்தனை பேருக்கு உடல் நலம் சரியில்லாம இருக்குதான்? 5 பேருக்கு உடல் நலம் சரியில்லாம இருக்குது. சரிங்களா? சரி, அப்ப அந்த 5 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா 2வது வாரத்துல, சரிங்களா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 பேருக்கு அந்த நோயை பரப்புறாங்க. சரிங்களா? கொரோனா ஈக்குவல் டு கொரோனான்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? 4 பேருக்கு, 5 பேர்ல ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு பரப்புறாங்க. அப்போ 4 பேர் 5 கூட 4 பெருக்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்போ ஒருத்தர் 4 பேருக்கு பரப்பிருந்தாங்க அப்படின்னா 5 எத்தனை? 20. சரிங்களா? கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்போ 2வது வாரத்துல அப்ப அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு பரப்பிருந்தாங்க அப்படின்னா 2வது வாரத்தோட அந்த 2வது வாரத்துல 5 பேரும் 4 பேர்த்துக்கு பரப்பி 20 பேர்த்துக்கு மொத்தமா பரப்பி விட்டுருப்பாங்க. இது ஓகே தானே? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 20 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 20 பேர்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க? 4 பேர்த்துக்கு பரப்புவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் 4 பேர்த்துக்கு பரப்புனாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த 20 கூட 4 பேருக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? அப்ப இந்த 20 கூட திரும்ப 4 பேருக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கூட 4 பேருக்கு எனக்கு 20 கிடைச்சிருச்சு. இந்த 20 கூட நான் திரும்ப 4 பேருக்கணும். அப்பதான் 3வது வாரத்துல எத்தனை பேர் அந்த தொற்று நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ 20 × 4 எனக்கு எத்தனைங்க? 80. சரிங்களா? இப்படி என்ன வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்படி போய்கிட்டே இருக்கையில அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா 15வது வாரத்தோட அந்த இறுதியில, சரிங்களா, அதாவது அந்த 15வது வாரத்துல ஒவ்வொரு வாரமும் தான் தொடருது, ஒவ்வொரு நாட்களுக்கு அப்படி கிடையாது. சரிங்களா? சரி, அந்த 15வது வாரத்தோட இறுதியில மொத்தம் எத்தனை பேரு அந்த தொற்று நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க, அவ்வகையில் தொற்று நோய் பரவினால் 15வது வார இறுதியில் எத்தனை பேர், சரிங்களா, மொத்தம் எத்தனை பேருக்கு, சரிங்களா, 15வது வாரத்துக்கு மட்டும் கேட்கல. சரிங்களா? 15வது வார இறுதியில், சரிங்களா, கடைசியில எத்தனை பேரு, மொத்தம் எத்தனை பேருக்கு தொற்று நோய் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்னதான் கேட்டிருக்காங்க? கூடுதல் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ இங்க நம்மளுக்கு SN, அதாவது S15 கேட்டிருக்காங்க. மொத்தம் 15 வாரத்திற்கானது கேட்டிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரிங்களா? S15 தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்னோட மதிப்பு எனக்கு என்னதுங்க? 15. கரெக்ட் தானா? கரெக்ட் தானா? மொத்தம் 15 வாரத்துக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட மதிப்பு இங்க எனக்கு 15. சரிங்களா? இல்ல நிறைய சால்வ் பண்ண உங்களுக்கே புரியுங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ எனக்கு SN-க்கான ஃபார்முலா நான் எதங்க யூஸ் பண்ணணும்? அதாவது இங்க 4 தானே பெருக்கிக்கிட்டே போறாங்க. அப்ப ரேஷியோ இங்க உங்களுக்கு 4 தான் அப்படிங்கறத சொல்ல தெரியுதா? அதாவது அவங்க கொடுத்திருக்கத வச்சுதான் நான் இந்த பெருக்கு தொடர் வரிசையை எழுதியிருக்கேன். சரிங்களா? இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படிங்கறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது என்னது? இந்த 4 பெருக்கிட்டு போறதுதான். சரிங்களா? இப்படி ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் அவங்க மறைமுகமா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். சரிங்களாங்க? அப்போ இப்படி காமனா 4 பெருக்கிட்டு போச்சுன்னா அது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். அப்ப அந்த ரேஷியோ என்னவாக இருக்கும்? 4 இருக்கும். மேல உள்ள சமலை பார்த்தோமே, பாருங்க என்ன இருக்கு? 2 பெருக்கிட்டே போயிருக்கு. ரேஷியோ என்னதான்? 2 பெருக்கிட்டு போய் 2 சாரிங்க 2. அப்போ இப்படி காமனா ஒன்னு 2 பெருக்கிட்டே போயிருந்துச்சுன்னா அதை நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? பாத்துக்கோங்க, ரேஷியோ தான். சரிங்களா? சரி, அப்ப இங்க ரேஷியோ நம்மளுக்கு 4 தான். ஓகே தானே? சரி, இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாம ஏயினுடைய மதிப்பு முதல் உறுப்பு என்னது நம்மளுக்கு இங்க 5. சரிங்களா? சரி, அப்போ இந்த மாதிரி எழுதிதான் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த கொடுக்காத அந்த பெருக்கு தொடர் வரிசையை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? எழுதி காமிச்சிருக்கேன். நீ நிறைய சம் சால்வ் பண்ண இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். என்ன இருக்கு? எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் பெருக்கிட்டா, அதாவது பெருக்கி இருக்காங்க, நோயை பெருக்கி இருக்காங்க. அதுக்கடுத்து 15வது மொத்தம் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருக்கு பரவி இருக்கு 15வது வாரத்துல கேட்டிருக்காங்க. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான், கூடுதல் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சால்வ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா எதங்க யூஸ் பண்ணணும்? A × ஆரோட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கு? 1 விட அதிகமா இருக்கு, 4 இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஃபார்முலா? A × r⁻n - 1 / r - 1. இதான ஃபார்முலா. சரி, இப்போ இங்க A யோட மதிப்பு என்னது? எனக்கு 5. × r ஓட மதிப்பு என்னது? 4. பவர் n ஓட மதிப்பு என்னது? எனக்கு 15. சரிங்களா? -1 / r ஓட மதிப்பு 4 -1. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். 5 × 4 பவர் 15 அப்படியே இருக்கட்டும், -1. சரி, இந்த 4 - 1 எத்தனைங்க? எனக்கு
3 சரிங்களா 5/3 இன்ட்டு 4 பவர் 15 மைனஸ் 1 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. ஈஸி தாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வேணும்னே தான் இந்த கணக்கு கொண்டு வந்தது. என்ன கொடுத்துட்டாங்க? ஏயோட மதிப்பு 2400ன்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட மதிப்பு எப்படி இருக்கு எனக்கு இங்க -3ன்னு இருக்கு சரிங்களா. என்னோட மதிப்பையும் கொடுத்துட்டாங்க 5ன்னு கொடுத்துட்டாங்க. என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எஸ்என் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. அப்ப எஸ்என் தானே கேட்டிருக்காங்க. சரி எஸ்என் கேட்டாங்க. ஏயோட மதிப்பு எனக்கு இங்க 2400ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு -3ஆக இருக்கு. என்னோட மதிப்பு 5ஆக இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எஸ்என் தான் கேட்டிருக்காங்க. இங்க எனக்கு ஆரோட மதிப்பு எப்படிங்க இருக்கு? 1 விட கம்மியா இருக்கு சரிங்களா. மைனஸ்ல போச்சு அப்படின்னாலே என்னதான் 1 விட கம்மியா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த ஆரோட மதிப்பு எப்படி இருக்கு? 1 விட கம்மியாக இருக்கு சரிங்களா. அப்ப இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? மேலதானே பார்த்தோம். r அப்படிங்கிறது 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா Sn ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா சரிங்களா. அந்த ஃபார்முலா போட்டு தான் ஆன்சர் கொண்டு வர போறோம். சரி அப்போ Sn ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r சரிங்களா. சரி ஃபார்முலா போட்டுருமா. அப்ப ஏயோட மதிப்பு எனக்கு என்னவாக இருக்குங்க 2400 இன்ட்டு 1 - ஆரோட மதிப்பு -3 சரிங்களா. என்னோட மதிப்பு என்னது பவர் என்னோட மதிப்பு 5 டிவைடட் பை 1 ஆஃப் -3 சரிங்களா. சரிங்களா பார்த்துக்கோங்க கரெக்டா போடணும். -1 தப்பாயிட்டா கூட எல்லாமே தப்பாயிருங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இந்த 2400 அப்படியே இருக்கட்டும். 1 -3 பவர் 5ன்னு இருக்கு சரிங்களாங்க. அப்போ அதுக்கு என்னங்க அர்த்தம்? -3 5 முறை பெருக்கணும். அந்த மாதிரி அர்த்தமா? -3 5 முறை பெருக்கணும். பெருக்கிடுமா? அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரூல் தெரியுங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது பிளஸ் தான் சரிங்களா. சரி கரெக்டா பெருக்குவோம் சரிங்களாங்க. 2 எடுத்து பெருக்கி காமிக்கிறேன். -3 இன்ட்டு -3 எனக்கு எத்தனை? +9 சரிங்களா. சரி இன்ட்டு -3 இன்ட்டு -3 எத்தனை? +9 சரி இன்ட்டு திரும்ப -3ன்னு இருக்கு சரிங்களா. கரெக்டா பெருக்குங்க சரிங்களா. அதாவது ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். வேற ஒன்றும் கிடையாது சரிங்களாங்க. நீங்க டைரக்டா அதை ஃபுல்லாத்தையும் பெருக்கினாலும் இதே தான் வரப்போகுது உங்களுக்கு. சரி இப்போ கடைசி என்னங்க இருக்கும்? 9 இன்ட்டு 9 +9 இன்ட்டு +9 81 சரிங்களா. இன்ட்டு -3 சரி இங்க 81 இன்ட்டு -3 இருக்கு சரிங்களா. முதல்ல நம்பர்ஸ் பெருக்கிக்கோங்க. 81 இன்ட்டு 3 எத்தனை நம்மளுக்கு? 243 சரிங்களா. சரி இங்க என்ன இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் விதிப்படி என்னது? மைனஸ் சரிங்களா. பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது நம்மளுக்கு? மைனஸ். அப்போ -243 சரிங்களாங்க. அப்போ -3 பவர் 5ஓட மதிப்பு என்னது? -243 சரிங்களா. டிவைடட் பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு +3ன்னு ஆயிரும் சரிங்களா. கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 2400 அப்படியே இருக்கட்டுங்க சரிங்களா. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? எல்லாமே ப்ளூவாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இங்கே என்ன ஆகும்? இன்ட்டு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? +243 ஆயிரும். ஓகே தானே? டிவைடட் பை 1 + 3 எத்தனை? எனக்கு 4ன்னு கிடைச்சிரும். சரி இங்கே டேரக்டாகவே போட்டுக்கிட்டுமா? 243 + 1 244 போட்டாச்சு. இங்க 1 4 4 6 4 என்னது? 4 2 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. கடைசி அது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அதாவது 600ஐயும் 244 பெருக்கணும் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு 1,46,400ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே என்னங்க இருக்கு? How many terms of the series 1 + 4 + 16 makes the sum 1365ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 4 + 16 இப்படி ஒரு சீரீஸ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு சரிங்களா. இந்த தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. முதல்ல இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையாங்க பாருங்க. 1ல இருந்து 4 பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 4 கிடைக்கும் இல்லையா. சரி 4ல இருந்து திரும்ப நான் 4 பெருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். அப்ப ரேஷியோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னவாக இருக்குது? 4 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ முதல் உறுப்பு என்னவாக இருக்குது? 1ஆக இருக்குது. சரி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? மொத்தம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை சரிங்களா. எத்தனையோ உறுப்புகளை ஒரு 10 உறுப்போ 15 உறுப்பையோ கூட்டுறாங்களாம் சரிங்களா.
அப்படி கூட்டையில அது அதோட ஆன்சர் என்னவாக கிடைக்குதா 1365 கிடைக்குதான் சரிங்களா. அப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா மொத்தம் நான் எத்தனை உறுப்புகளை கூட்டணும் எனக்கு 1365 கிடைக்க சரிங்களா. மொத்தம் எத்தனை, அப்ப என்னோட மதிப்பை கேட்டிருக்காங்க அப்படிங்கறது இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், Sn = a × r⁻n - 1 / r⁻1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன் r-ஓட மதிப்பு 1 விட அதிகமாக இருக்குது சரிங்களா, 4 இருக்குது சரிங்களா. அதனால சரி Sn-ஓட மதிப்பு எனக்கு 1365 = a-யோட மதிப்பு என்னவாக இருக்கு 1 சரிங்களா. சரி இன்ட்டு r-ஓட மதிப்பு என்னது 4, n-ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம் -1 / 4 - 1 4 - 1 எத்தனை எனக்கு 3, அதை அப்படி போட்டுக்கிட்டுமா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ n-ஓட மதிப்பு மட்டும் தான் எனக்கு தேவை சரிங்களா. அப்போ இந்த 3 டிவைட் கீழ இருக்கக்கூடிய 3 ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போறேன் அப்படின்னா 1365 × 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா. சரி அப்போ 1365 × 3 4095 சரிங்களா. அதை பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 4095 கிடைக்குங்க சரிங்களா. 4095 ஈக்குவல் டு எனக்கு என்னதெல்லாம் இருக்கும் 4n - 1 இது மட்டும் இருக்கும் சரிங்களா. எனக்கு என்னோட மதிப்பு மட்டும் தான் தேவை சரிங்களாங்க. இந்த -1 நான் என்ன பண்ணணும், அதாவது n இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா டேர்மே இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. அப்ப 4095 மைனஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம் இடது பக்கம் போகல +1 நான் ஈக்குவல் டு 4n சரிங்களா. 4095 +1 எத்தனை 4096 சரிதானே. ஐயோ எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், அது ஒரு நம்பர் மட்டும் அழிச்சிருக்கலாமே 96 சரிங்களா. அப்போ என்னோட மதிப்பு மட்டும் தான் தேவை. என்ன எப்படி இருக்கு அடுக்குகள்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிமானத்தை சமப்படுத்தணும் சரிங்களா. சரி அப்போ 4⁻6 நம்மளுக்கு 4096 சரிங்களா. சரிங்க அப்போ 4 என்ன அப்படியே இருக்கட்டும். அப்போ இங்க என்ன ஆயிருச்சு அடிமானம் சமமாக ஆயிருச்சு. அப்ப அடுக்குகளை நான் ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு என்னது 6, இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரி. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.